வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன தேரே இஷ்குமே. தேரே இஷ்குமேன்னு ஒரு படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நம்புறேன் நானு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோட படம் தான். இது என்னடா இது ஹிந்தி பேரை சொல்றேன், ஹிந்தி படம்லாம் ரிவ்யூ சொல்ல மாட்டேன்னு நீங்க நினைக்கலாம். இது தமிழ்லயும் டப்பாய் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் ரிவ்யூ சொல்ல போறேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேரி இஷ்குமே. இந்த படத்துல தனுஷ், கிருத்தி சனோன், பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சது இந்த 3 பேர் தான். ஏன்னா மீதி எல்லாருமே ஹிந்தி ஆக்டர்ஸ். இது ஒரு ப்ராப்பரான ஹிந்தி படம் தான். ஜஸ்ட் தமிழை டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காரணம் தனுஷ் தான். மெயின் காரணமே தனுஷ் தான் சொல்லலாம். ஆல்ரெடி இந்த டேரக்டரும் இந்த ஹீரோவும், அதாவது தனுஷும் நம்மளோட டேரக்டர் ஆனந்த் எல்ராய், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான், இவங்க காம்பினேஷன்ல ஆல்ரெடி கல்ட் கிளாசிக்கா ஒரு படம் எடுத்து முடிச்சிருந்தாங்க, அம்பிகாபதி. நம்ம இப்பதான் அதை ரீசெண்டாக தேட்டரில் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கு எந்த வகையிலுமே குறையே இல்லாமல் எடுத்திருக்காங்க. தேரி இஷ்குமேன்ற படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம எமோஷனலாக இருந்துச்சு. படம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லலாம். இங்கே லேக் அடிக்குது, இங்கே ஒரு டிப் இருக்குது, அப்படி இப்படின்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் நான் பார்க்குறேன். பட் ஆனால் லிட்டரலாக சொல்கிறேன், ஒரு ஸ்லோ பேர்ன் லவ் த்ரில்லரா இல்லை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் பியூர் லவ்ங்க படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெருசாக உங்களுக்கு ரொமான்டிக் சீன்ஸ் இல்லை, பெருசாக இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, வராங்க, போகிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் படம் ஃபுல்லாக லவ் நிறையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 96 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. செம்ம பெரிய ஹேட்ஸ் ஆஃபே கொடுக்கணும் அந்த டேரக்டருக்கு. பக்காவான கேஸ்டிங்க. நம்மளோட ஆள் ஐயோ தனுஷ்பா, என்னங்க அந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. A to Z ஆக்டிங்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பண்ணிட்டாரு ஒரே படத்துல. அப்படியே பீக்ல கோவம் போறது, டக்குனு சோகமாயி அழுகுறது, டக்குனு கோவத்துல அழுகுறது, கேர் பண்றது, லவ் பண்றது, எல்லாமே படத்துல எல்லாமே பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈக்குவலா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிருத்தி சனோனா அவனா அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது அம்பிகா பத்தின்ட்டு. ஸோ அந்த கனெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போது தேட்டரில் எல்லாமே செம்ம கிளாப்ஸ் எல்லாம் கத்தி பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தென் படத்தோட மியூசிக்ங்க சீரியஸாக சொல்லி அவனை ஏஆர் ரஹ்மான் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் தமிழில் கூட கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரியை ஒரு ப்ராப்பராக எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப இழுக்காமன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நிறைய பேருக்கு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். பட் ஏன்னா எனக்கு ரொம்ப இழுக்காம ரொம்ப நீட்டா எவ்வளோ அழகா சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க தேட்டர்லாம் போய் பார்க்கலாம். இந்த படம் செம ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா எந்த வகையிலுமே இந்த படத்துல பெருசா குறைன்னு இல்லை. கொஞ்சம் நஞ்ச சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் மெயினா ஒருத்தர் பத்தி நான் சொல்லணும், பிரகாஷ் ராஜ். ஐயோ செம்மையா இருக்குங்க. அப்பா பையன் காமோ பக்கா பாருங்க இவங்க 2 பேருக்கும். நம்ம திருவிளையாடல் ஆரம்பம்ல இருந்தே தனுஷ் பிரகாஷ் ராஜ் காம்போ எப்படி இருக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ லைட்டா திருச்சிற்றம்பலம் நமக்கு ஞாபகம் வரும். பட் ஆனால் எங்கேயுமே அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. நம்மளுக்கு சேம் பேரண்ட்னால அப்படி தோணும். மற்றபடி எல்லாமே ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா தேரி இஷ்குமே இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க நமக்கு மறந்துடாதீங்க.